செய்வினைல பண்றாங்கன்றாங்க மாதிரி உண்மையா இது மாதிரி எதுவுமே உண்மை கிடையாம போய் பேயின்னு ஒண்ணு இருக்குதா இல்ல ஆனா இருக்குதுன்னா இருக்குது. ஆனா இறந்தவங்களுடைய ஆன்மா எந்த ஆன்மாவும் யாரையும் பிடிக்காது. இது எப்படி என்ன நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. சில பேருக்கு வந்து அது நடக்கும். எப்படி நடக்கும்னா இப்போ ஒரு 100 வாட்ஸ் பல்பு இருக்குது. அந்த 100 வாட்ஸ் பல்புல இன்னொரு 100 வாட்ஸ் வந்தா என்ன ஆகும்? பல்பு வெடிச்சு செதறிடும். அந்த மாதிரி ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவை பிடிச்சதுன்னா இந்த வாழ்க்கைய நிலை இல்லாத போயிடும். அதனால இறந்தவன் யாரையும் பிடிக்கிறதுக்கு அவன் தெரியறதே கிடையாது. இவன் மன பயம். இதுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஜிஹெச்ல ஒரு சாவு கடங்குக்குள்ள எல்லா டாக்டர்ஸ்குள்ளும் ஒரு ஆர்குமெண்ட். 12 மணி நைட்டு யாரு சாவு கடங்குள்ள போய் வர்றது அப்படின்ற ஒரு பேட்டி அவங்களுக்குள்ள போட்டி வந்துச்சு. அதுல ஒருத்தர் சொல்றான் நான் போறேன்றான். சரி நீ போனன்றதுக்கு என்ன அடையாளம்? ஒவ்வொருத்தரும் சாவுனுடைய வயிற்று வாயிலையும் ஒரு சாக்லேட் வைக்கணும் அப்படின்னு. சரி வைக்கிறேன் அப்படின்றான். அப்போ ஒருத்தன் போறான் நான் போயிட்டு வரேன்ட்டு ஒவ்வொரு வாயிலையும் சாக்லேட் வச்சுக்கினே வரான். இன்னொரு பொண்ணு கேட்குது இன்னொன்னு கூட அப்படின்னு. எப்படி இருக்கும்? இவ்வளவு தைரியமா வச்சுக்கின்னு வந்தான். ஆனா இன்னொன்னு கூட இன்னொன்னு வந்து செத்துட்டான். இது யார் இன்னொன்னு கூட என்னது? எந்த பணமாவது கேட்டுதானா? இல்ல இந்த டாக்டர் குரூப்லயே ஒருத்தர் பணம் கூட போய் பட்டுங்கிறான். அப்போ மனிதனை கொல்றது எதுன்னா பயம். அவங்க பில்லி செய்தாங்க அவங்க சேர்த்தாங்கன்னா பெரிய பெரிய அரசியல்வாதிகள் செய்துட்டு இவங்க அரசியல்வாதியை மாறிடுவாங்க. அதெல்லாம் கிடையாதுமா. இதெல்லாம் செய்து காசு சம்பாதிக்கிறது அது ஒரு தொழில். நீ ஏத்த நம்புற? நீ நல்லதை மட்டும் நம்போ, கடவுளை மட்டும் நம்பு. உன்னை நம்பி பயணம் பண்ணும். தோல்வியே கிடையாது. அது உடல்நிலை சரியில்லைன்றது உடல் சம்பந்தப்பட்டதுமா. அது விந்து தாய் தகப்பனுடைய விந்து சம்பந்தப்பட்டது. ஒருத்தனுக்கு பிறந்ததுல சாவர வரைக்கும் ஒரு நோயும் கிடையாது. ஒருத்தனுக்கு பிறந்ததுல இருந்து சாவர வரைக்கும் நோயாவே இருக்கிறான். இதுக்கு என்ன அவனுக்கு சூனியம் வைக்கிறவனுக்கு வேற வேலை இல்லையா? இல்ல வைக்க சொன்னவனுக்கு நான் பணம் கொடுப்பா? அதெல்லாம் இது கிடையாது. உன் உடல் சம்பந்தப்பட்டதை உன் பயத்தால அவர் செய்திருப்பாரா? எதனா இவர் செய்திருப்பாரா? இந்த எண்ணம் வரும்போதே அது நடக்கும். அதனாலதான் நான் சொல்லியிருக்கிறேன். எது இருக்குதுன்றியோ அது இருக்கும், எது இல்லைன்றியோ அது இல்லை. பேய் இல்ல மந்திரம் இல்ல அப்படி நினைச்சிட்டுனா உனக்கு எதுவுமே இல்லை. ஆனா ஏன் இப்ப உண்மையாவே உடல்நல சரியில்லாம இருந்து இந்த மாதிரி வச்சிருக்காங்கன்னு சொல்லி அது எடுத்ததுக்கு அப்புறம் உடல்நிலை சரியா இருக்கு. அதாம்மா அதுதான் எண்ணம். அதுதான் சொன்ன மனசுன்னு சொன்னோம். அந்த மனம் தான் இனிமேல் நம்ம ஒண்ணு இல்ல எடுத்துட்டா இருப்பான் அப்படின்றதால இவருக்கு தைரியம். யாரோ ஏதோ செய்யட்டாம்பா என் கையெல்லாம் ஒத்துப்பா கூட இருக்கவங்க சொல்லி சொல்லிதான் எண்ணத்தை உண்டாக்கிறது. அந்த எண்ணம் ஆழமா பதியும் போது அவனுக்கு பாதிப்பு வந்துடுது. அதனாலதான் சொன்னேன் அது மாதிரி எண்ணத்துக்கு நீங்க உட்படாதீங்க. கடவுள் இருக்கிறான், அதை விட ஒரு பெரிய சக்தி உலகத்துல எதுவும் இல்லை, அது என்ன பாத்துக்க போட்டா அப்படின்ற தைரியத்தை வழங்க, பயத்தை வளர்க்காதீங்கன்றது.